வணக்கம் பேசலாம். உங்கள் அனைவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். இந்த செய்தியானது கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. செய்தியாக சொல்ல போறேன். நம்ம கேட்டது மட்டும் கிடைக்காது இல்லையா? நம்ம கேட்போம், ஆண்டவர் வேற ஒன்று கொடுத்துருவாரு. ஆடா, இது ஏங்க நான் கேட்ட ஆண்டவரே, இது இல்லை ஆண்டவரே, இதை போய் கொடுத்துட்டீங்களே என்று நீங்கள் புலம்புவீர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணீங்க, ஒரு திட்டம் சொல்லி கேட்பீங்க. ஆண்டவரே, இதை இப்படி செஞ்சு இதை முடிச்சு கொடுத்துருங்க, அதை அப்படி செஞ்சு அதை முடிச்சு கொடுத்துருங்க, இந்த பொண்ணையே உங்களுக்கு கல்யாணம், இந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க, இந்த பையனையே கல்யாணம் முடிச்சு வைங்க என்று நீங்களே வற்புறுத்தி திட்டம் போட்டு கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி கேட்கக்கூடாது. இது கேட்கும் முறை ஒன்று உண்டு. எப்படி கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். 7 விதமான வகையான செய்திகளை நான் சொல்ல போகிறேன். எப்படி கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். ஸோ ஒரு நம்முடைய மேல் அதிகாரி இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி கேட்கணும். அவர் கோபம் வராமல் கேட்டால் தான் அவர் கேட்டது நாம் கேட்பது அவர் கொடுப்பார். ரெண்டாவதாக குழந்தை வரம் வேண்டி, குழந்தை வேணும்னா எப்படி கேட்கணும், எப்படி கேட்டால் குழந்தை கொடுப்பார். சும்மா கேட்டால் குழந்தை கொடுத்துட மாட்டேன். என்னங்க ஆண்டவரே, கல்யாணம் பண்ணி வச்சிங்க, 7 வருஷமாச்சு குழந்தை கொடுக்க மாட்டீங்களே என்று வாதாடக்கூடாது. அப்படிலாம் கேட்டால் கொடுக்க மாட்டார். ஒரு முறை ஒன்று உண்டு. அடுத்ததாக இக்கட்டான நேரத்தில் எப்படி கேட்க வேண்டும். பல நெருக்கடியில் ஆபத்தில் இருக்கும், இந்த பக்கம் 4 ஆபத்து, அந்த மாதிரியான நேரத்தில் எப்படி கேட்டால் ஆண்டவர் நமக்கு பதிலளிப்பார். அடுத்ததாக இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது, சாவின் நிலையில் தள்ளப்பட்ட பிறகு, டாக்டர்லாம் கைவிட்ட பிறகு ஆண்டவரிடம் நாம் கேட்டால், எப்படி கேட்டால் ஆண்டவர் நமக்கு உயிர் பிச்சை கொடுப்பார். அப்படி கேட்டால் கிடைக்காது, இப்படி கேட்டால் தான் கிடைக்கும் இந்த செய்தியும். அடுத்ததாக நீங்கள் தனியாக இருந்து கேட்கும் பொழுது, தனியாக இருந்து புலம்பக்கூடாது. கண்ட இடத்துலாம் வீட்டிற்கு சென்று கேட்க வேண்டும். அது எப்படி கேட்டால் கொடுப்பார் என்பதை. அடுத்ததாக இதையெல்லாம் விட நாம் விரும்பும் எல்லாத்தையும் கிடைக்கும், அப்படி கிடைக்கணும். நாம் விரும்புவது கேட்டவனே கிடைக்கணும். அப்போ கேட்டவனே நாம் விரும்பினது கேட்டால் ஆண்டவர் கொடுத்தாக்கா, அப்போ எப்படி கேட்டால் ஆண்டவர் நம்ம விரும்பினதை கொடுப்பார். நம்ம கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. கேட்டது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, பார்த்தது ஒன்று, பார்க்காத ஒன்று. இப்படி தான் இருக்கும். நம்ம ஒன்று கேட்போம், வேற ஒன்று கொடுத்துருவார். ஹல்லேலூயா, அப்படி தான் நடக்கும். அப்போ நீங்கள் எப்படி, ஏன் அப்படி நடக்கும், நீங்கள் திட்டம் போட்டு கேட்பீங்க. இதை இப்படி செஞ்சு கொடுத்துருங்க ஆண்டவரே, இந்த பையனையே முடிச்சு கொடுத்துருங்க கல்யாணத்துக்கு, அந்த பொண்ணையே முடிச்சு கொடுத்துருங்க, இதையே எங்களை செஞ்சு கொடுத்துருங்க, அதை மட்டும் நீங்கள் கொடுத்துடாதீங்க, இதை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, இப்படி செஞ்சு அதை அப்படி மாற்றி கொடுத்துருங்க என்று உங்கள் திட்டத்தை சொல்லி கேட்டால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். அப்போ எப்படி கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் செய்தி. தொடர்ந்து பாருங்கள், செக் பண்ணாமல் பாருங்கள். ஹல்லேலூயா. இப்போ குழந்தை வரம் வேண்டி கேட்க வேண்டும். குழந்தை வரம் கேட்டாங்களா, எப்படி கேட்கணும். உங்களுக்கு குழந்தை இல்லை, ஆண்டவர் கல்யாணம் முடிச்சுட்டார். நல்ல நீங்கள் கேட்ட பொண்ணு மாப்பிள்ளையே கல்யாணம் முடிச்சு வச்சுட்டார் ஆண்டவர். குழந்தை இல்லை, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, குழந்தை இல்லை. அப்போ எப்படி கேட்கணும், என்னங்க ஆண்டவரே, கல்யாணம் முடிச்சு வச்சிங்க, நம்ம 7 வருஷமாக ஆச்சு, குழந்தை கேட்குறேன், கொடுக்க மாட்டீங்களே, எப்போ தான் கொடுப்பீங்க குழந்தைய என்று ஒரு வாதாடக்கூடாது. அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது. சொந்தக்கார அவர் ஃப்ரெண்டா இல்லை, கடவுள் அவர் தான் கொடுக்க போகிற குழந்தைய. அப்போ எப்படி கேட்கணும், எப்படி கேட்கணும், அக்ரிமெண்ட் போட்டு கேட்கணும். என்ன அக்ரிமெண்ட் போட்டு கேட்கணும், 1 சாமுவேல் 1:11. அவர் புறத்தனை செய்தி வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியானாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் என்னை நினைக்கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன், ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையில் சவரக்கத்தியப்படாது, சவரக்கத்தியப்படாது. இதுதான் அக்ரிமெண்ட், இதுதான் அக்ரிமெண்ட். இப்படி கேட்டால் தான் உங்களுக்கு கொடுப்பார். சும்மா நீங்கள் சண்டை போட்டு பொழுமனாக கொடுக்க மாட்டார். இங்கன் அண்ணா எப்படி கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை வேண்டும், எனக்கு மலடி என்ற பேரை நீக்கிடுங்க, எனக்கு குழந்தை இல்லாமல் மட்டும் இருக்கக்கூடாது,
அந்த குழந்தைய நான் உங்களுக்கே ஒப்பு கொடுக்குறேன் என்று ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் குழந்தை இல்லாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எப்படி கேட்கணும்? பல நாளாக பல வருஷம் குழந்தை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு கேளுங்க. உடனே நான் குழந்தை போய் நான் கொடுத்துடணுமா கடவுளுக்கு, அவரை ஃபாதர் ஆக்கணுமா, சிஸ்டர் ஆக்கணுமா என்று நினைக்கக்கூடாது. இங்கே அன்னாளுக்கு குழந்தை கொடுத்தது ஒரு சாமியன் 2 குழந்தை கொடுத்தார். அவர் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரியே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அத்தோடு விட்டார் ஆண்டவர், மேலும் 3 குழந்தைகளை கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதே போல் நீங்கள் வேண்டும் பொழுது மனதார அக்ரிமெண்ட் போட்டு கேட்க வேண்டும். நீங்கள் கேட்டதை அவர் கொடுத்த பிறகு அந்த அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றணும். இல்லைனாக்கா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் கேட்டால் அவர் கொடுத்தார், அக்ரிமெண்ட்டு நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் அதை சொல்ல முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். இது குழந்தை கேட்கக்கூடிய ஒரு முறை. அடுத்ததாக இக்கட்டான வழி. அப்படி பலவிதமான துன்பங்கள் வரும். வேலையில் பிரச்சனை, சொந்தக்காரங்க மத்தியில் பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் பிரச்சனை, சம்பந்தி வீட்டில் பிரச்சனை, பொண்ணு வழியாக பிரச்சனை, பிள்ளைகள் வழியாக பிரச்சனை. இதுதான் பலவித துன்பங்களினால் இருக்கும் நிலையில் எப்படி கேட்டால் இதை சால்வ் பண்ணுவார் ஆண்டவர். திருப்பாடல்கள் 18:6. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலின்று அவர் என் குரலை கேட்டார். தமது கோவிலின்று என் குரலை கேட்டார். எப்படி கேட்டார்? எப்படி கேட்டார்? நீங்கள் எப்படி கேட்டீங்க? அவர்கிட்ட கதறி அழுதீங்க. நீங்கள் அழுதீர்கள். அழுகின்ற குரலுக்கு, கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சந்தோஷமாக கேட்பீங்களா? இதாங்க ஆண்டவர், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்னை இப்படி விட்டுட்டு ஒன்றும் செய்ய மாட்டீங்க, கேட்டு செய்ய மாட்டீங்க என்று புலம்பக்கூடாது. அழுது கேட்க வேண்டும். அழுது கேட்டால்தான் உங்களுடைய பிரச்சனைகளை அவர் உன்னுடைய நீங்கள் கேட்டதை அவர் செவி கொடுத்து கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரச்சனை. இதுதான் நெருக்கடி வேளையில் இப்படி தான் மன்றாட வேண்டும். ஒரு கட்சியில் இப்போ கவர்மெண்ட்டு விலைவாசி ஏற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்? போராட்டம் பண்ணுறோம். ரோட்டில் கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி விலைவாசி குறையும், விலைவாசி குறையும், அரசியல் ஒழிக என்று போராட்டம் பண்ணி கேட்குறோம். அது போராட்டம். அதே போல் உனக்கு மன்றாட்டம், நீங்கள் மன்றாட வேண்டும். உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சரி பண்ண மாட்டேன், மன்றாட திரும்ப அந்த பிரச்சனைகள் சொல்லி மன்றாட வேண்டும். தொடர்ந்து மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அழுது கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று. ஹல்லேலூயா. அடுத்ததாக, நீங்கள் பெரிய பணக்காராக இருக்கீங்க, எல்லா வசதியும் இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, எல்லா வசதியும் இருக்கியா, 7 தலைமுறை வரைக்கும் உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கின்றன. அப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்டாங்க, ஆண்டவர் வந்து கேட்குறாரு, இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேணுமா, குறை ஏதாவது இருக்கா, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், இப்போவே நான் தரேன், இப்போவே கேளுங்க, இப்போவே நான் கொடுக்குறேன். அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்பீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். முடியல இல்லை? ஏன்னா எல்லாமே இருக்குது உங்ககிட்ட, எல்லா வசதியும் இருக்குது, குறையெல்லாம் வாழ்வு உங்களுக்கு. அப்போ குறையெல்லாம் வாழ்வு இருக்கும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்பீங்க? யோசனை பண்ணி தான் கேட்பீங்க. உடனே கேட்க முடியாது. யோசனை பண்ணி மறந்து இது வேணும், அது வேணும், எல்லாம் அதுவும் இருக்குது, ஒரு வீடு அதுவும் இருக்குது, கார் 4 இருக்குது, அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு தான் உங்களுக்கு வரும். இல்லாதது ஒன்று இல்லை. அதுதான். அப்போ உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும் பொழுது உங்களிடம் ஆண்டவர் கேட்கும் பொழுது உங்களால் அவரிடம் கேட்க முடியவில்லை. காரணம் எல்லாமே உங்களுக்கு இருக்கியா. எல்லாமே இருக்கும்போது ஆண்டவர் கேட்கும் பொழுது எது இல்லை என்பதை யோசனை பண்ணித்தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் சாலமன் என்ற இளவரசர் எல்லா சொத்துக்களும் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது. அவரை கனவுல போய் கேட்கிறாரு. அவர் உங்கள்கிட்ட கேட்ட மாதிரி அவர்கிட்ட போய் கேட்கிறாரு ஆண்டவர். சாலமனை கனவுல போய் கேட்கிறார், சாலமன் உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிறார். சாலமன் உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள் என்று சாலமனை கேட்கிறார் ஆண்டவர் கனவுல. அப்போ அவரும் உங்களை மாதிரி பெரிய அரசர், உங்களை விட பெரிய அரசு, எல்லா வசதியும் சொத்துக்களும் இருக்கின்றன, எல்லாமே இருக்குது, அவருக்கு குறை இல்லை. நீங்கள் ஆண்டவரை கேட்கும்போது யோசனை பண்ணுறீங்க. அதே பெரிய அரசர் இவர்கிட்ட கேட்குறாரு ஆண்டவர். சாலமன் என்ன கேட்குறாரு?
என்ன கேட்குறாரு? சொல்கிறாங்க பாருங்க. ஞானம் ஞானம் ஞானத்தை கேட்டார். உன் மக்களை வழி நடத்த ஞானத்தை தாரும். ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு எல்லாமே இருக்கு, எதுவும் குறையில்லை. ஞானம் தான் இல்லை எனக்கு. இந்த மக்களை வழி நடத்த நீதியின் வழியில் நடத்த எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்தவர் இயேசு ஆண்டவர். அப்போ எப்படி கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். உங்ககிட்ட கேட்டாரு, எல்லா வசதியும் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யோசனை பண்ணுறீங்க, எல்லாமே இருக்குது, எல்லாம் 4 நாள் இருக்குது, 10 இருக்குது, 5 இருக்குன்னு யோசனை பண்ணி உங்களால் எதுவும் கேட்க முடியல இல்லையா? அதே வசதி தான் இளவரசருக்கு, சாலமோன் பெரிய அரசருக்கு இருந்தது. ஆனால் அவர் என்ன கேட்டார்? ஞானத்தை தானும் கேட்டார். நீங்கள் அதை கேட்க விட்டுட்டீங்களே. அவருக்கும் உங்கள் மாதிரி தான் பெரிய பணக்காரர், எல்லா வசதியும் இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அவர்கிட்ட கேட்ட பிறகு ஞானத்தை தானும் என்று கேட்டார். ஆண்டவன் அவருக்கு கொடுத்தார். கொடுத்து விட்டு என்ன சொல்கிறாரு? மேலும் அதிகமான சொத்துக்களை கொடுத்து, இந்த ஞானம் உனக்கு முன் யாரும் இருந்ததில்லை, உனக்கு பின் இது போன்ற ஞானம் உள்ளவர்கள் வர போவதில்லை என்று சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டோடு அவர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். இதுதான் கேட்கும் முறை என்பது. இப்போ உங்கள் வீட்டில் ரொம்ப டேஞ்சர், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க யாரோ. டாக்டர்லாம் சொல்லிச்சு 6 மாதமாக இருக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. என்னென்ன பண்ணி பார்த்தாங்க, டாக்டரால் காப்பாற்ற முடியல. கடைசியாக சொல்லிடுறாங்க 24 hours தாங்க பார்க்க முடியும், அதுக்கப்புறம் முடியாது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போயிடுங்க, எங்களால் ஒன்றும் முடியாது என்று சொல்லிடுற டாக்டர்லாம். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அவ்வளோதான், டாக்டரே சொல்லிட்டாரு, டாக்டர்லாம் பெரிய கடவுள், வேத வாக்கா சொல்லி ஆமாம் சரி எழுத்துக்கு வேஸ்ட்டாக இருக்கணும், இன்னும் 2 நாள் இருந்தாக்கா செலவு தான் அதிகமாகும் என்று சொல்லி பேக்கப் பண்ணுவீங்க, வீட்டுக்கு பேக்கப் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்ல பின் ஒருத்தர் 2 அரசர்கள் 20:1-3. அந்நாளில் எசேக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். ஆமோத்சின் மகன் இறைவாக்கினர் எசையா அவரிடம் வந்து, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீர் உமது வீட்டுக்காரைகளை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் சாவலின்று நீர் பிழைக்க மாட்டீர் என்றார். டாக்டர் சொன்னதான் இவன் சொல்கிறார். டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? 24 hours டைம் கொடுக்குறாரு, எங்கள் வீட்டுக்கு கொண்டு போடுங்க, முடியாது அப்படின்ட்டாரு. அதே போல தான் இவர்கிட்டையும் சொல்கிறார் ஆண்டவர். அவர் சொன்னது டாக்டர், இங்கே சொன்னது யார்? கடவுள், உலகை படைத்த கடவுள், அவரை படைத்த கடவுளை சொல்கிறாரு, எசேக்கியா நீ சாக மாட்டே, இறக்க போகிற, எல்லா காரியத்தையும் ரெடி பண்ணிக்கோ, உன் வீட்டு காரியங்களை சரி பண்ணு. அப்படின்னா யாராருக்கு என்ன சொத்து இருக்கோ கொடுத்துரு, கடன்காரனுக்கு ஏதாவது பாக்கி தான் கொடுத்துரு, வீட்டில் என்ன சொத்து பாவம் பிரித்து கொடுத்துரு. நீ போகும்போது உன்னை யாரும் எந்த ஒரு கடன்காரனும் என்று சொல்லக்கூடாது, அதெல்லாம் உனக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ என்று சொல்கிறார். அதுக்கு என்ன பண்ணுறாரு எசேக்கியா? என்ன பண்ணுறாரு? சரி நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும், உங்கள் இஷ்டம், என்ன பண்ணுறது? அப்படியே செஞ்சார் எசேக்கியா. என்ன செய்தார் கேளுங்க. அதற்கு எசேக்கியா ஆண்டவரை நோக்கி, நான் எப்படி உன் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தேன் என்பதையும், உமது பார்வையில் நேர்மையானதை செய்தேன் என்பதையும், என்பதனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர் அதுதான் கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? டாக்டர் சொல்லிட்டாரு, எல்லாம் பேக்கப் பண்ணி போயிட்டீங்க. அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு இவர்கிட்ட. என்ன சொல்கிறாரு? நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்? என்ன செய்தார்? ஆண்டை நோக்கி மன்றாரு. எப்படி கேட்குறாரு? இவர் செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி கேட்குறார். நன்மையை சொல்லி கேட்கும்போது அப்புறம் ஆண்டவர் அவருடைய ஆயுளை 15 ஆண்டுகள் தள்ளி போட்டார். இன்னும் 15 வருஷம் நீ உயிர் வாழ போ என்று ஆண்டவர் அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். ஏன் கொடுத்தாரு? அவரிடம் கேட்குறார், நான் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி செஞ்சேன், நான் பாவம் எதுவும் செய்யலை, உமது பார்வையின் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன், நேர்மையானதை செய்தேன், எனக்கு ஏன் இப்படி சாவு கொடுக்குறீங்க என்று கதறி அழுதார். அழுது கேட்க வேண்டும். நீங்கள் ஏன் அப்படி கேட்கல? டாக்டர் சொன்னே தூக்கிட்டு போயிட்டீங்க வீட்டுக்கு, நீங்கள் அப்படி கேட்கல. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவரை சொன்ன பிறகு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொன்ன பிறகு ஏதாவது செய்ய முடியுமா? அவரை சொன்ன பிறகு நம்ம எதுக்கு பேச முடியாது. ஆனால் என்ன செய்கின்றார்? தான் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். ஆண்டவர் இவர் மன்றாட்டை கேட்டு இவருக்கு 15 ஆண்டுகள் அவர் ஆயுளை நீடித்து கொடுக்கின்றார். 15 ஆண்டுகள் அவர் ஆயுளை நீடித்து கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவர். நீங்கள் ஏன் அதை போல செய்யலை? டாக்டர் சொன்ன உடனே கேட்டு போயிடணுமா? மேலே ஒருத்தர் பார்வட்டி கேட்க மாட்டீங்களே, ஏன்?
மறந்துடுறீங்க. நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் கேட்கும் முறை என்பது கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நீங்க கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும்? நீங்கள் இறைவேண்டல் செய்யும் பொழுது அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி கேளுங்கள். மறைவாய் உள்ள உங்கள் தந்தை காணும் உங்களையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்க கேட்கும்போது எங்க போனோம்? ரூம்குள்ள போய் கதவை அடைச்சிக்கிட்டு கேட்கணும். தனிமையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நீ கேட்பதை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். அடுத்ததாக நீங்கள் கேட்கும் பொழுது என்ன செய்யணும்? மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி போடக்கூடாது. புளி 1 கிலோ, பருப்பு 1 கிலோ, எண்ணெய் 5 கிலோ, மைதா மாவு 1 கிலோ, பருப்பு 5 கிலோ, இப்படி நீங்கள் முதல்ல லிஸ்ட்டு போட்டு கேட்கக்கூடாது. இவ்வளோ கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு லிஸ்ட்டு பேர்ட்டு கேட்கக்கூடாது. இதை கொடுத்துருங்க, அதை கொடுத்துருங்க, அதை செஞ்சு தான் சொல்கிறேன். திட்டம் போட்டு கேட்கக்கூடாது. உங்கள் திட்டத்தை சொல்லி கேட்டால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. திட்டம் போட்டு கேட்கக்கூடாது. ஏனென்றால் உன் தேவையை நீ கேட்கும் முன்பே அவர் அறிந்திருக்கின்றார். நாம் கேட்கும் முன்பே நம் தேவையை அவர் அறிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். அப்போ நாம் கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும்? குறைவாக கேட்க வேண்டும். அப்போ ஜெபிக்கும் பொழுது நீண்ட நேரம் அடிக்கொண்டே போய் கேட்காமல் ஷார்ட்டாக முடிக்க வேண்டும். ஏனென்றால் நீ கேட்கும் முன்பே எனக்கு தெரியும் நீ என்ன கேட்க போறேன்னு. நீ கத்தி வேஸ்ட்டு. அதனால் சிம்பிளாக 2 வார்த்தை கேட்டுப்போ நான் கொடுக்குறேன் என்கிறார் ஆண்டவர். அதுதான் கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். 14:14 யோவான் 14:14 நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். நான் இல்லை, ஆண்டவர் கேட்கிறார். என் பெயரால் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னா நாம் கேட்கும்போது ஆண்டவரின் பெயரால் கேட்க வேண்டும். ஆண்டவரின் பெயரால் கேட்டால் தான் அவர் கொடுப்பார். அது எப்படி கேட்க வேண்டும்? எல்லாம் ஜெபிக்கிறோம், உட்காந்து ஜெபிக்கிறோம். ஜெபித்து முடித்த பிறகு என்ன சொல்கிறோம்? இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, அப்படிதான் ஜெபிக்கிறோம். அப்படிதானே? அப்படி ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்துக்கு ஒரு வளம் உண்டு, பதில் உண்டு. ஆண்டவன் பெயரால் தான் கேட்க வேண்டும். அதை தான் சொல்கின்றார், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஏனென்றால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைங்கள் என்று சொல்கின்றது. கேட்டாதான் நம்ம கொடுப்பார். அப்போ நீங்கள் கேட்கலாம், என் தேவைதான் எனக்கு அறிஞ்சிருக்கிறார், எல்லாமே அவருக்கு தெரியுமே, நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும்? அது நான் கேட்காம கொடுக்க வேண்டியதானே என்று புலம்பக்கூடாது. ஏனென்றால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கடைக்கு முன்னால் போகிறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, மளிகை கடையில் போய் அப்படின்னு நின்றுட்டீங்கனாக்கா அவனே எடுத்து கொடுத்துருவானா? நீங்கள் என்ன வாங்க வந்தீங்கன்னு அப்படின்னு நினச்சி கேட்டு கொடுத்துருவானா? கடவுள் அவர் நீங்கள் என்ன சாமான் எது வேணுமோ அது கேட்டால் தான் கொடுப்பான். இந்த மாதிரி சோப்பு கொடுங்க, பேஸ்ட்டு கொடுங்க, பருப்பு கொடுங்க, எண்ணெய் கொடுங்க, கேட்டால் தான் அவன் கொடுப்பாரு. நீ கடையில் போய் நின்றுக்கிட்டு அவனை மறைச்சி பார்த்துட்டு அவனும் என்ன லூசு கூட இருக்கு வந்து நிற்கிறாது கேட்க மாட்டான் என்று அவனை திட்டுவான். அப்போ நீ கேட்டால் தான் அவன் கொடுக்குறார். அதே போல் நாம் கேட்டால் தான் அவர் கொடுப்பார். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. கேட்கும் முறை ஒன்று. எப்படி கேட்டால் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம் திட்டத்தை சொல்லி கேட்கக்கூடாது. மாறாக அவருக்கு தெரியும் நமக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே இதை மட்டும் செய்துள்ளோம். நீங்கள் கேட்கும் பொழுது என் பெயரால் கேட்டால் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். அப்போ நீங்கள் கேட்கும் பொழுது அவருடைய பெயரால் கேட்க வேண்டும். உங்கள் திட்டத்தை சொல்லி கேட்காதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதை பேர் நிறைய பேர் அப்படி தான் கேட்குறீங்க. அப்படித்தான் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் திட்டத்தை சொல்லி கேட்காதீங்க. உங்கள் திட்டத்தை சொல்லி அவருக்கு வேலைக்காரன் அவர் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அல்ல. கடவுள் அவருக்கு தெரியும் உனக்கு எது தேவை, எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் உணர்ந்திருக்கின்றார். உங்கள் திட்டத்தை நீங்கள் சொல்லி கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்கும் முன்பே அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் எப்படி கேட்க வேண்டும்? தாழ்மையுடன் கேட்க வேண்டும். செய்து கொடுங்க ஆண்டவரை, நான் கேட்பது உமக்கு சரியானது என்றால் அதை கொடுத்துவிடும். இல்லை என்றால் எனக்கு எது தேவையோ எது நல்லதோ
அதை நீங்கள் கொடுத்துவிடும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படிதான் கேட்டாங்க. ஒரு ஃபேமிலி வந்தாங்க. கணவன் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துருக்குறாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பல பேர் சொன்னாங்க, அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பையன் சரியில்லை, கல்யாணம் பண்ணாதீங்க என்று சொல்கிறாங்க. இருந்தாலும் பையனை பொண்ணு விரும்புகிறான் அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, திருமணத்தை முடிச்சு கொடுக்குறாங்க. தடங்களாக இருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்க, எனக்கு அது பிடிக்கல, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பையனையும் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைங்க, சேர்த்து வைங்க, சேர்த்து வைங்க, சேர்த்து வைங்க, கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க என்று மன்றாடுகின்றீர்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ கேட்குற தப்பு, ஆனால் நான் பல பேர் முன்னால் அறிவுறுத்தினேன், இந்த பையன் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, நீ அதையெல்லாம் நம்பலை. அப்படியும் உனக்கு தெரியப்படுத்தி நீ என்ன பண்ணுற, வாண்டடாக கேட்குற, எனக்கு இதான் வேணும்னு. அப்போ நீ கேட்கும் பொழுது என்ன சொல்கிற, நீயே கேட்குற, திட்டத்தை சொல்லி கேட்குற, இதான் முடிச்சு கொடுங்கன்னு கேட்குற. நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஆண்டவர் முடிச்சு கொடுத்துட்டாரு கல்யாணத்தை. என்னால் என்ன ஆச்சு, ஏதோ ஒரு குறை இருக்கும், குழந்தை பாக்கி வந்திருக்காது, இல்லை பொண்ணு ஏற்கனவே ஒரு தப்பான வழியில் போயிருக்கும், பையன் குடிகாரம் வந்திருப்பான், ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க. அதன் காரணமாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கின்றார், தடுத்து நிறுத்துகின்றார். முன்னாலேயே பல பேர் முன்னால் எச்சரிக்கின்றார். அதையும் நீ வாண்டடாக கேட்கும் பொழுது, கொடுத்த பிறகு நீ என்ன பண்ணுற, அவசரப்படுற. அதைதான் கேட்கும் பொழுது அவ்வாறு கேட்கக்கூடாது. நம் திட்டத்தை சொல்லி கேட்கக்கூடாது. கேட்ட பிறகு ஆண்டவரை உமக்கு ஊதா என்றால் அதை மட்டும் கொடுத்துவிடும், இல்லை என்றால் உமக்கு எது நல்லதோ அதை கொடுத்துவிடும், நான் ஏற்றுக்கொள்கிறேன், அப்படிதான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். எங்கள் அன்பான இறைமக்களே, எப்படி கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார், எப்படி கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இதுதான் நம்ம லைஃப்பில் இருக்குது. ஆகவே நாம் கேட்கும் முறையை பயன்படுத்தி கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். இதையும் ஒரு பாடலாக வெளியிட போகிறேன். கேட்டது ஒன்று, கிடைத்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று பாடலை வெளியிட போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அனைவரும் பாருங்க, சிக் பண்ணாமல் பாருங்க, முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மக ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பான தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இதோ இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் நீ ஆசீர்வதிகளும். எப்படி கேட்க வேண்டும் என்ற முறையை அவர்கள் தெரியவில்லை. இந்த செய்தியின் மூலம் அவர்கள் எப்படி கேட்க வேண்டும் என்ற முறையை கற்றுக்கொண்டார்கள். இனி அவர்கள் கேட்கும் பொழுது அவர்கள் திட்டத்தை சொல்லி கேட்காமல் உமக்கு எது உகந்ததோ அதை மட்டும் கொடுத்துடும் என்று கேட்கக்கூடிய வரத்தை அவர்கள் அருளும். இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். இதுதான் ஜெபம்.